ஓம் சாந்தி. ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 2/2/2004. தற்போது பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் சதா தடைகளற்ற சொரூபத்தில் காண விரும்புகின்றார். ஏன்? நிமித்தமாகியுள்ள ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்போது தடைகளற்ற ஸ்திதியில் இருக்கிறீர்களோ அப்போதே உலகின் ஆத்மாக்களை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்க முடியும். இதற்கு விசேஷமாய் 2 விஷயங்களில் கோடிட்டு வையுங்கள். செய்கிறீர்கள் தானே? மேலும் கோடிடுங்கள். 1. ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆத்மீக திருஷ்டியுடன் பாருங்கள். ஆத்மாவின் ஒரிஜினல் சம்ஸ்காரத்தின் சொரூபத்தில் பாருங்கள். எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுப பாவனை, சுப ஆசை, பரிவர்த்தனைக்கான சிரேஷ்ட பாவனை அவர்களது சம்ஸ்காரங்களை சிறிது காலத்திற்கு மாற்றி அமைக்க முடியும். ஆத்மீக பாவனையை வெளிப்படுத்துங்கள். எப்படி ஆரம்ப காலத்தில் கூட்டமாக இருந்து கொண்டே ஆத்மீக திருஷ்டி, ஆத்மீக விருத்தி, ஆத்மா ஆத்மாவோடு சந்திக்கிறது, பேசுகிறது. இந்த பார்வையோடு அஸ்திவாரமானது எவ்வளவு உறுதியாகிவிட்டது. இப்போதுதான் சேவையின் விஸ்தாரத்தில், சேவையின் விஸ்தாரத்தின் சம்பந்தத்தில் ஆத்மீக பாவனையுடன் நடப்பது, பேசுவது, தொடர்பில் வருவது அனைத்தும் அடியில் சென்றுவிட்டது. முழுமையாக முடிவடையவில்லை, ஆனால் இணைந்துவிட்டது. ஆத்மீக ஸ்வமான் ஆத்மாவிற்கு எளிதில் வெற்றியை தருகிறது. ஏனெனில் நீங்கள் அனைவரும் யார் வந்து கூடியிருக்கிறீர்கள்? அதே முந்தைய கல்பத்தின் தேவ ஆத்மாக்கள், பிராமண ஆத்மாக்கள் ஒன்றாக கூடியுள்ளீர்கள். பிராமண ஆத்மாக்களின் ரூபத்திலும் அனைவரும் சிரேஷ்ட ஆத்மாக்கள், தேவ ஆத்மாக்களின் கணக்குப்படியும் சிரேஷ்ட ஆத்மாக்கள். அதே சொரூபத்தோடு சம்பந்தம் தொடர்பில் வாருங்கள். ஒவ்வொரு சமயத்திலும் சோதித்து பாருங்கள். தேவ ஆத்மா பிராமண ஆத்மாவின் சிரேஷ்ட சேவை என்ன? ஆசீர்வாதம் கொடுப்பதும் ஆசீர்வாதம் எடுப்பதும். உங்களின் ஜட சித்திரங்கள் என்ன சேவை செய்கின்றன? எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதங்களை எடுக்க செல்கிறார்கள், ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். மேலும் எவருக்கேனும் புருஷார்த்தம் செய்வதில் கடினமாக உணர்ந்தால் அதற்கான எளிய வழி நாள் முழுவதும் திருஷ்டி, விருத்தி, பேச்சு, பாவனை மற்றும் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதத்தை எடுக்கவும் வேண்டும், கொடுக்கவும் வேண்டும். உங்களுடைய பட்டம் வரதானமே மகாதானி. சேவா செய்து கொண்டே காரியத்தில் சம்பந்தம் தொடர்பில் வந்து கொண்டே இந்த காரியம் செய்யுங்கள். அதாவது ஆசீர்வாதம் கொடுங்கள் மற்றும் எடுங்கள். இது கஷ்டமா அல்லது எளிதா? எளிது என்று நினைப்பவர்கள் கை தூக்குங்கள். எவரேனும் உங்களுக்கு எதிராக செய்தால் அப்போது கூட ஆசீர்வாதம் கொடுப்பீர்களா? உங்களிடம் அவ்வளவு ஆசீர்வாதங்களின் ஸ்டாக் உள்ளதா? எதிர்ப்பு என்பது இருக்கும். ஏனெனில் எதிர்ப்பு தான் நல்ல நிலைக்கு எடுத்து செல்லும். அனைவரிலும் அதிகமான எதிர்ப்பு பிரம்மா பாபாவிற்கு ஏற்பட்டதல்லவா? மேலும் பாபா தான் நம்பர் 1. பதவி யாருக்கு கிடைத்தது? அடைந்தார் அல்லவா? என்ன ஆனாலும் சரி, பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆசீர்வாதம் தர வேண்டும். பிரம்மா பாபாவிற்கு முன் வீணானவைகளை செய்பவர்கள், பேசுபவர்கள் இல்லாமலாயிருந்தனர். ஆனால் பிரம்மா பாபா ஆசீர்வாதம் தந்தார், எடுத்தார். தன்னுள் அடக்கிக் கொள்ளும் சக்தியை பிரயோகித்தார். குழந்தை மாறிவிடுவார். அவ்வாறே நீங்களும் இதே கண்ணோட்டத்தோடு பாருங்கள். இவர்கள் கல்ப முன்னரான நமது குடும்பத்தை சார்ந்தவர்கள், பிராமண குடும்பத்தை சார்ந்தவர்களே. நானும் மாறி இவர்களையும் மாற்ற வேண்டும். இவர் மாறினால்தான் நான் மாறுவேன். அப்படியல்ல, நான் மாறி மாற்ற வேண்டும். எனது பொறுப்பு. அப்போதே ஆசீர்வாதம் வெளிவரும், ஆசீர்வாதம் கிடைக்கவும் செய்யும். அவ்யக்தவாணி 17/2/2004. பாப்தாதா ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உலக சேவாதாரியாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். உங்களுக்கு நினைவு இருக்கின்றதா பிரம்மா பாபா கையெழுத்து எப்படி போடுவார் என்று? உலக சேவாதாரி. ஆகையால் உலக சேவாதாரியாக இருக்கின்றீர்கள். ஆனால் வெறும் சிவராத்திரி சேவை மூலம் உலக சேவை முடிந்துவிடவில்லை.
லட்சியம் வையுங்கள், நான் உலக சேவாதாரியாக இருக்கின்றேன் என்று. ஆகையால் உலக சேவை ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு செகண்டிலும் செய்ய வேண்டும். யார் வருகின்றார்களோ, யாருடைய தொடர்பில் இருந்தாலும் அவர்களுக்கு வள்ளலாக மாறி ஏதாவது கொடுத்துதான் ஆக வேண்டும். வந்துவிட்டு வெறும் கையோடு போகக்கூடாது. அகண்ட பண்டாராவானது எப்பொழுதும் திறந்தே இருக்க வேண்டும். குறைந்தது ஒவ்வொருவருக்காக சுப பாவனை மற்றும் சுபமான உணர்வு, இதை அவசியம் கொடுங்கள். சுபமான உணர்வோடு சம்பந்தத்தில் வாருங்கள். மேலும் சுப பாவனையோடு அந்த ஆத்மாக்களுக்கு சகயோகம் கொடுங்கள். இப்பொழுது எல்லா ஆத்மாக்களுக்கும் உங்களுடைய சகயோகம் மிகவும் அவசியமாக உள்ளது. ஆகையால் சகயோகம் கொடுங்கள் மற்றும் சகயோகியாக மாற்றுங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் சகயோகம் மனதினுடையதானாலும் சொல்லினுடையதானாலும் தொடர்பிலும் கூட சகயோகம் கொடுங்கள். சம்பந்தம் தொடர்பிலும் சகயோகம் கொடுங்கள். இந்த சிவராத்திரி பிறந்த நாள் பண்டிகையினுடைய விசேஷ ஸ்லோகன் நினைவில் வையுங்கள். சகயோகம் கொடுங்கள் மற்றும் சகயோகியாக மாற்றுங்கள். குறைந்தது அருகாமையில் யார் வந்தாலும் சரி, சம்பந்தத்தில் வந்தாலும் சரி, சம்பந்தத்தில் எவரேனும் வரத்தான் செய்கின்றனர். அவர்களுக்கு வேறு உபச்சாரம் செய்ய தேவையில்லை. உள்ளத்தை மகிழ்விக்கும் இனிப்பு தாருங்கள் இங்கே. ஆனால் ஒவ்வொருவருக்கும் பண்டாராவில் ஆகிறதே அந்த இனிப்பு அல்ல. உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கி விடுங்கள். அந்த இனிப்பு ஊட்டுவீர்களா? அதில் எந்த கஷ்டமும் இல்லையே. தனிப்பட்ட முயற்சியோ அல்லது நேரமோ செலவழிக்க தேவையில்லை. சுப பாவனையுடன் மனதை மகிழ்விக்கும் இனிப்பை எல்லோருக்கும் கொடுங்கள். நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள், மற்றவர்களையும் அடையச் செய்யுங்கள். குஷியுடன் இருங்கள், மற்றவரையும் குஷி அடைய செய்யுங்கள். எப்பொழுது உங்கள் அனைவரின் முகமும் கடுமையை வெளிப்படுத்தக்கூடாது. அதிகமான சீரியஸ் நிலையை வெளிப்படுத்துவதும் நல்லதல்ல. சதா புன்முறுவலுடன் இருக்க வேண்டும். மிகுந்த கவலையுடன் தன்னை எங்கோ இழந்துவிட்ட நிலையில் காணப்படும் நிலையில் இருத்தலாகாது. தன்னை மறந்த நிலையில் பேசிக் கொண்டிருந்தாலும் சரி, பார்வை எங்கோ பார்க்கிறது. ஆனால் ஏதோ ஆழ்ந்த உணர்வில் செயல்படுவது போல் முகமலர்ச்சியற்று செயல்படுவது அழகல்ல. முகத்தை எப்பொழுதும் சீரியஸாக வைக்கக்கூடாது. இதை எப்படி செய்வது, என்ன செய்வது, இவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டுமே, தீவிரமான முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறதே என்ற அழுத்தத்தில் வந்துவிடக்கூடாது. சுமையாக கருதக்கூடாது. நம்முடைய நிலையானது காரியம் எவ்வளவு கடுமையாகவும் சீரியஸாகவும் இருந்தாலும் அந்த அளவிற்கு ஏற்ப நம்முடைய இயல்பான புன்முறுவலும் முகத்தில் வெளிப்பட வேண்டும். அப்படி உங்களால் செய்ய முடிகிறதா? உங்களுடைய ஜட சித்திரங்களை பாருங்கள். எப்பொழுதாவது சீரியஸாக காணப்படுகிறதா? அப்படி முகம் தெரிய வந்தால் அந்த குற்றம் அதை வரைந்த ஓவியனை சார்ந்ததே ஆகும். அப்படி உங்களுடைய முகம் சீரியஸாக காட்சியளித்தால் உங்களுடைய வாழும் கலை இன்னும் வெளிப்படவில்லை என்றாகிறது. ஆகையால் என்ன செய்வீர்கள்? டீச்சர்கள் என்ன செய்வீர்கள்? அவ்யக்தவாணி தேதி 20/3/2004. என்ன நடந்தாலும் சரி, பாப்தாதா கூறுகின்றார் அல்லவா, சுய பரிவர்த்தனைக்காக இந்த எல்லைக்குட்பட்ட நான் என்பதிலிருந்து இறக்க வேண்டும். நான் என்பதில் இறந்துவிட வேண்டும். ஷரீரத்தால் அல்ல, ஷரீரத்திலிருந்து இறக்க வேண்டாம். நான் என்பதிலிருந்து இறப்பு. நான் சரியாக இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் என்ன குறைச்சல், எனக்கு எல்லாம் தெரியும், இப்படிப்பட்ட நான் என்பதிலிருந்து இறந்துவிட வேண்டும். இப்படி இறப்பது என்பது இனிமையான இறப்பு. இது இறப்பு அல்ல, 21 பிறவிக்கு ராஜ்ய பாக்கியத்தோடு வாழ்வதாகும். அப்படியானால் சரிதானா? டீச்சர் சரிதானா? நல்லது. ஓம் சாந்தி.